அனுபவபூர்வமா ஒன்று அந்த உண்மை சொல்றேங்க. இந்த உலகத்துல தாய், தந்தை, அக்கா, தங்கச்சி, நண்பன், தம்பி, ரொம்ப உயிருக்கிற காதலிக்கிறவங்க, நீங்க தான் உயிருன்னு சொல்றவங்க, இப்படி எல்லாருக்குமே நீங்க செஞ்ச நன்றி வந்து என்னைக்கோ ஒரு நாள் மறந்துடுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் மறந்துடுவாங்க. ஒரு செகண்ட் தூக்கி எறிஞ்சிட்டு பேசிடுவாங்க. தெய்வம் மட்டும்தான் நன்றி மறக்காதது. அதுல முருகர் எக்ஸ்ட்ரீம். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் போய் நீங்க ஒரு முருகனுக்கு ஒரு மாம்பழம் பழம் வாங்கி வச்சுட்டு வந்தாலோ, இல்ல ஒரு 10 ரூபாய் பூ வாங்கி கொடுத்தாலோ, இல்ல நான் உனக்கு அபிஷேகம் பண்ற முருகா, இல்ல உனக்கு ராஜாலங்காரம் சாத்துற முருகா, இல்ல நான் உனக்கு ஏலக்காய் மாலை சாத்துற முருகா, இல்ல உனக்கு வந்து என்ன வேணா நான் தங்க வேல் சாத்துற முருகா, என்ன நீங்க செஞ்சாலும் அது உங்களுக்கு 50 மடங்கா திரும்ப வரும். அப்போ இறைவன் வியாபாரியான்னு கேட்காதீங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்கும். நீங்க ஒரு குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சி விளையாடுறீங்களோ அப்ப அந்த குழந்தை உங்க கூட தான் இருக்கும். அதே மாதிரி தான் தெய்வமும். எல்லாருமே நன்றி மறந்துடுவாங்க. ஆனா தெய்வ சக்தி நன்றி மறக்காது. முருகர் மறக்கவே மாட்டார். நீ செஞ்சாலும் செய்யலனாலும் என்னைக்கா ஒரு நாள் செஞ்சதுக்கு அவருக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கு உன் சக்தியால உன்னை காப்பாத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நல்லா கேட்டுங்க, நம்ம அனுபவிக்கிற சக்தி